கேடமில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இதில் பர்டிகுலராக குரூப் டெக்னாலஜி. ஆக்சுவலாக கேம் இது கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி மேக்ஸிமம் இந்த மாடர்ன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் டெக்னாலஜி தே ஆர் ஃபாலோயிங். இந்த ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அந்த ரொம்ப 1 or 2 மிஷின்ஸ் மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணுற இடத்துல மட்டும்தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் பர்டிகுலராக வந்து எம்என்சி கம்பெனியோட ஆன்சிலரி பிளான்ஸ், அதுக்கு எம்என்சி கம்பெனிக்கான சப்ளையர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ மாடர்ன் டெக்னாலஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த மாடர்ன் டெக்னாலஜி ஒன் ஆஃப் தி பார்ட் தான் குரூப் டெக்னாலஜி. இதில் வந்து ஃபஸ்ட்டு வி ஷுட் go for definitions. CAM is the term that means computer aided manufacturing. It can be defined as the use of computer system to plan, manage and control the operations of a shop floor. In other words, the use of computer system in manufacturing process is called CAM. இன்னைக்கு மேக்ஸிமம் மிஷின்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது சிஎன்சி கம்ப்யூட்டர்டு நியூமெரிக்கல் கண்ட்ரோல்ஸ் மிஷின்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஈவன் ஃபார் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அனாலிசிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் எய்டடாக தான் இருக்குது. ஸோ தட் இஸ் அனெக்ஸ்ட் வித் கம்ப்யூட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூடிஎம் மிஷின் எடுத்தாவே அதில் பக்கத்தில் கம்ப்யூட்டர் தான் கிராஃபே வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணது. ஸோ எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு பை தி கம்ப்யூட்டர்ஸ். ஒரு சாதாரண ஒரு மிஷின், ஒரு டெஸ்டர் மட்டுமே கம்ப்யூட்டர் இருக்கும்போது ஹோல் மெஜாரிட்டி ஆஃப் தி மிஷின்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் தான் இப்போல்லாம் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கம்ப்யூட்டரோட கண்ட்ரோலில் கமாண்ட்ஸில் மிஷின்ஸ் ஆப்ரேட் ஆனவே தி கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் நம்ம எடுத்துக்கோம். ஸோ இந்த கேமால் கம்ப்யூட்டர் எய்டட் மிஷின்ஸால் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது, பிளானிங் தி மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸை த்ரூ கம்ப்யூட்டரில் பண்ணுறோம். Controlling the manufacturing activities also done by the computers. So what are the benefits of CAM? அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக பெனிஃபிட்னு பார்க்கும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ். அதாவது எனி சேஞ்சஸ் இன் தி ஃப்ளோன்னும் போது கம்ப்யூட்டரில் ஒன்ஸ் பண்ணிட்டோம்னாக்க தட் வில் சூப்பர் கம்ப்யூட்டர் பண்ணிட்டு தட் வில் கமாண்ட் டு தி அதர் கம்ப்யூட்டர்ஸ். அதனால் ஒர்க்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஸ் வெல் ஆஸ் ஒர்க்கு வந்து அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் தி ஒர்க் ஸ்டேஷன்ஸ் டியூ டு நெட்ஒர்க்கிங் லீட்ஸ் டு ஷார்ட்டர் லீட் டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்டிவ் கண்ட்ரோல், எஃபெக்டிவ் சிஸ்டம் இருக்கிறதுனால நமக்கு அந்த மேனுஃபேக்சரிங், அதாவது ஒரு பார்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் டைம் வந்து ரொம்ப ஷார்ட் ஆகும். மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மேக் தி மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் more reliable. The maintenance cost is reduced because of the proper monitoring and controlling by the computers. So இந்த கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால எப்படி ரிலையபிள் சொல்கிறேன்னாக்கா, ஸோ அது அதாவது மேனுவல் சிஸ்டம் போது ஒரு லேபருக்கும் ஒரு ஆப்ரேட்டருக்கும் இன்னொரு ஆப்ரேட்டருடைய தாட்ஸ் வந்து வேரி ஆகும், ஹேண்ட்லிங் சிஸ்டம் வேரி ஆகும், மிஷின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேரி ஆகும். இப்படி கம்ப்யூட்டர் பண்ணும்போது வெரி பர்ஃபெக்டாக என்ன அதாவது நம்ம ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஸோ இட் ஓன்ட் மால் ஃபங்க்ஷனிங். ஸோ அதனால் நமக்கு மெயின்டெனன்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அடுத்து மட்டும் இல்லாமல் வெரி பர்ஃபெக்டாக இது ஃபங்க்ஷன் ஆகிறதுனால ஆஸ் பர் தி டைமென்ஷன்ஸ், ஆஸ் பர் தி ப்ரோக்ராமிங் இருக்கிறதுனால நமக்கு ஸ்க்ராப் ரேட்டிங்கும் குறைஞ்சி போகுது கம்பேர்ட் டு மேனுவல் மெத்தட்ஸ். Use of computers for various activities and networking helps better management control. Reduction in personnel requirement. Personnel, அதாவது இப்போ ஆப்ரேட்டர்ஸோட எண்ணிக்கை நம்ம குறைக்கலாம். லேபர் ஃபோர்ஸ், அதாவது மேனுவல் லேபர் ஃபோர்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ண முடியும் இதனால். பெட்டர் கம்யூனிகேஷன்ஸ் பிட்வீன் தி மேனேஜர்ஸ், என்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் த்ரூ நெட்வொர்க்கிங். அட் ஏ டைமில் இதனுடைய கம்யூனிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸ், ப்ரொடக்ஷன் ரேட், ஃப்ளோ ரேட், எவ்ரி திங்
சேம் ஒரே டயத்திலே மேனேஜருக்கும் என்ஜினியர்ஸ்க்கும் டிசைனருக்கும் தகவல் தர முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும் த்ரூ நெட்வொர்க்கிங் சிஸ்டத்தினால. அதனால் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எஃபிஷியன்சி வில் பி இன்க்ரீஸ்ட். ஓகே, இப்போ குரூப் டெக்னாலஜின்றதை பார்ப்போம். Group technology is a manufacturing philosophy in which similar parts are identified and grouped together. The similarities in design and productions are taken to advantage for manufacturing. Similar parts are arranged into part families. In the group technology, intention is similar parts, other design oriented or production oriented, identify. இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு விஷுவலாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது விஷுவலாகவும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எந்தெந்த பார்ட்டை எல்லாம் டிசைன் ஓரியன்ட் ட்ராயிங் பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். அதனுடைய டைமென்ஷன்ஸு, ஸோ அதனுடைய மெத்தட்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்மளால் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண முடியும். இது இந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப், இந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் எல்லாம் வேறு குரூப், இந்த மாதிரி பண்ண முடியும். Each family possesses similar design and manufacturing characteristics. அதாவது ஒரு ஃபேமிலியும் சிமிலராக இருக்கிற டிசைன் அது மட்டும், அந்த மேனுஃபேக்சரிங் கேரக்டரிஸ்டிக் மட்டும்தான் வச்சுருக்கோம் பர்டிகுலர் ஃபேமிலிஸ். The grouping of machines required for the processing of part family leads to best and economical method of manufacturing is known as cellular manufacturing. இப்போ இதில் பார்ட் ஃபேமிலியில் பர்டிகுலராக எந்தெந்த பார்ட்ஸ், எந்தெந்த மிஷின்ஸ் இதை பண்ணுன்றதை நம்ம ஒரு குரூப்பிங் பண்ணணும். அதுதான் நம்மளோட அதில் பர்டிகுலர் டைப் ஆஃப் பார்ட்ஸு, அதனுடைய பீரியாரிட்டி அதை ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கா அந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிக்கிறோன்னா அதுதான் நம்ம ஒரு பர்டிகுலராக செல்லுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட் எடுத்துக்கிறோம், அது ஃபஸ்ட்டு லேத் மிஷின்லேருந்து அடுத்து மில்லிங் மிஷின் போகுது, மில்லிங் மிஷின்லேருந்து கிரைண்டிங் மிஷின் போகுது, அப்புறம் அசம்பிளி போகுது. ஒரு பர்டிகுலர் ரூட்டடில் அது ப்ராசஸ் ஆச்சுனாக்கா அதை தான் நம்ம செல்லுன்னு சொல்கிறோம். அது செல்லுலர் மேனுஃபேக்சரிங். இந்த பார்ட் ஃபேமிலிஸ்ன்றது நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் பார்ட்ஸ் which are similar in geometric shape and size or similar set of manufacturing process தான் are required in the production. இந்த ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் சிமிலர் ஷேப்பு, சிமிலர் சைஸு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்ட் ஃபேமிலிஸை பிடிச்சி அதை டிசைன் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்ஸ் சொல்கிறோம். டிசைன் அதாவது ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன் அதனோட ஜாமெண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபேமிலியை பார்ட் ஃபேமிலியை பிரிக்கிறோம். இன்னொன்று மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட் இந்த மாதிரி குரூப்பிங் பண்ணுறோம். ஸோ தேர் ஆர் 2 types of பார்ட் ஃபேமிலிஸ். Design attributes சொல்றது என்னன்னு கேட்டா, in design attribute the parts are grouped in a family with similar design characteristic and feature based பண்ணி design attributes இருக்கு. Basic idea of the design engineers will be the function and performance and design should be creative. அது mostly in manufacturing decisions a considerable amount of similarities available in the part manufacturing. For example, இதை எடுத்துட்டு ஒரு 2-wheeler manufacturers சொல்லும்போது so many types of models இருக்கு. ஆனால் அதில் இருக்கிற பார்ட்டுன்னு பார்க்கும்போது சிமிலர் பார்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 60 to 70%. அந்த சிமிலர் பார்ட்ஸ் எதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ டிசைன் ஓரியன்டாக டிசைன் ஆட்ரிபியூட்ஸ் தகுந்த மாதிரி அது பார்ட்டுன்னு நம்ம பிரிச்சிடணும். மோஸ்ட்லி சிமிலர் பார்ட்டாக தான். இன்னொன்று the design of the parts should be modified to a common structure that will reduce the cost of considerably. இதை ஃபார் எக்ஸாம்பிள் இதனோட டயமீட்டர் ஆர் லென்த்து ஆர் வாட் எவர் ஒரு ஸ்மால் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அப்படி பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அதனால் அந்த மிஷினில் பண்ண முடியும். ஒரு சின்ன ஒரு மாடிஃபை பண்ணிட்டு இதை தான் டிசைன் ஆட்ரிபியூட் சிஸ்டத்தில் அதனால் காஸ்ட்டு கன்சிடரபிளாக ரெடியூஸ் ஆகும். இதில் ஃபிகர் அடுத்ததில் வரும். இதை பேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே சேம் டைமென்ஷன்ஸ் எவ்ரிதிங். பட் டாலரன்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் அக்யூரேட் அண்டு நார்மல் டாலரன்ஸ் 0.01 mm இருக்குது. ஒன்று 0.001, அதாவது இது 1 மைக்ரான் டாலரன்ஸ், இது 10 மைக்ரான் டாலரன்ஸ் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக் லேத்தில் பண்ணுறோம், இதை சிஎன்சி லேத்தில் பண்ணுறோம். இந்த மாதிரி சேம் டைமென்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஏஎன்பி இல்லஸ்ட்ரேட் தி எக்ஸாம்பிள் ஆஃப் 2 parts சேம் ஃபேமிலி தான். ஏன்னா டிசைன் ரெண்டுமே ஒன்று தான். பட் இது ஒன்று அக்யூரேசி அதிகம், ஒன்று அக்யூரேசி கம்மி. These parts are placed in same family due to similarity.
பட் அதர் வந்து டிசைன் ஃபீச்சர்ஸை பார்க்கும்போது தி எக்ஸாக்ட் சேம் சைஸ் அண்ட் சைஸ், பட் ப்ரொடக்ஷன் மெத்தட் டிஃப்ரெண்ட். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்கு, ஒன்று வந்து சிஎன்சி மேனுவல் மெத்தட்ஸ், மேனுவல் ஆப்ரேஷன்ஸ். இன்னொன்று வந்து மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்ஸ். மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்ஸ் சேம் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், சேம் சிமிலாரிட்டிஸ் வந்து சேமாக இருக்கணும். இன் திஸ் கேஸ் தி மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட் தி பார்ட்ஸ் ஆர் குரூப்ட் இன் ஏ ஃபேமிலி வித் சேம் மேனுஃபேக்சரிங் கேரக்டரிஸ்டிக் அண்ட் இன் டிஃப்ரெண்ட் ஷேப். இந்த ஃபிகரில் பார்க்கும்போது இட் இஸ் அப்சர்வ் த ஷேப் அண்ட் சைஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் சேம். அதாவது ஆப்ரேஷன்ஸ் சேம்னாக்கா அதாவது சர்க்குலராகவே இருக்கும். இது இப்போ இதெல்லாம் எடுத்தாக்கா இது சர்க்குலர்ஸ், இது டர்னிங்கர், இதெல்லாம் சர்க்குலர் டர்னிங், இதெல்லாம் சர்க்குலர் டர்னிங்ஸ், இங்கே சர்க்குலர் டர்னிங், அப்போ இந்த பார்ட்டில் சர்க்குலேட்டர், இங்கே பார்ட்டில் சர்க்குலேட்டர், இந்த மாதிரி ஒரு சேம் டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ், ஆப்ரேஷன் சிஸ்டம் இருந்தால் அதை மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். The traditional methods வந்து சேம் டைப் ஆஃப் மிஷின்ஸ் அரேஞ்சு ஒரு குரூப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் கன்செப்ட் ரேண்டம் மூவ்மெண்ட் ஃபார் பேட்ச் ப்ரொடக்ஷன். அப்புறம் அதை ஒரு பர்டிகுலர் பேட்ச் ப்ரொடக்ஷன் ஒன்று ஃபுல்லாக பண்ணணும்னா ஒரு மிஷின்ஸ் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் அடுத்த மிஷின், அடுத்த ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் அடுத்த மிஷின்ஸ், அப்படி தான் போகும் அந்த ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தில். கம்ப்ளீட்டாக ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க, அதுக்கடுத்து வேறு மிஷின்ஸ்க்கு போகும். ஸோ அந்த மாதிரி so the figure 2-3 shows the layout of the traditional manufacturing systems. இதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்றதை பார்க்கும்போது இம்ப்ராப்பர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஸோ ஒரே டயத்தில் ஒரே டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது அது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கே பண்ண முடியும். அதனால் இம்ப்ராப்பர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், லார்ஜ் இன் ப்ரொடக்ஷன் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. மோர் மேனுஃபேக்சரிங் லீட் டைம், இது ஃபுல் கம்ப்ளீட்டாக பண்ணும்போது ஒரு பார்ட்டுக்கு அடுத்த பார்ட்டுக்கு அதர் மிஷின்ஸ் வந்து ஐடியலாக இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தடுத்து சக்ஸஸாக பண்ணும்போது எல்லா மிஷினும் ஒரே டயத்தில் ஆப்ரேஷன் ஆகும். இந்த மாதிரி பேட்ச் ப்ரொடக்ஷன் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் நிறைய மிஷின்ஸ் ஐடியலாக இருக்கிறதுனால இப்போ வந்து மேனுஃபேக்சர் லீட் டைம் அதிகமாகுது, மோர் லோடிங் டைம் அண்ட் ஹை காஸ்ட். இதில் பார்க்கும்போது இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸில் இப்போ பர்டிகுலராக பார்க்கும்போது ஒரு லேத்துன்னு எடுத்துக்கோ. இதெல்லாம் லேத் ஒரு ஆப்ரேஷன்ஸ் ரிசீவ் பண்ணும், எல்லாமே லேத்தில் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். லேத்தில் எல்லாம் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கேருந்து லேத்து இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்புறம் மில்லிங்க்கு போகுது, மில்லிங்லேருந்து ட்ரில்லிங் போகுது, இந்த மாதிரி அப்புறம் கிரைண்டிங். ஸோ இந்த கேஸ் வந்து ட்ரெடிஷ்னல் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸு ஜிக்ஸாக் அரேஞ்ச். இது கம்ப்ளீட்டாக லேத் ஃபுல்லாக ஒரு இடத்துல, மில்லிங் மிஷின் எல்லாம் ஒரு இடத்துல, ட்ரில்லிங் மிஷின் ஃபுல்லாக ஒரு இடத்துல இருக்குது. இதனால மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ப்ராப்ளம் ஏற்படும், டைமும் அதிகமாகும். இப்போ இங்கே பார்க்கும்போது இது வந்து இப்போ இருக்கிற ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தில் குரூப்பிங் பண்ணுறதுனால மேனுஃபேக்சரிங் ஆஃப் பார்ட் ஃபேமிலிஸ்ன்னு பண்ணும்போது ஆர் யூஸ் டு அரேஞ்ச் மெஷின்ஸ் டு மோர் எஃபிஷியன்ட்லி. இங்கே பண்ணும்போது அதனுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதனுடைய பேட்ச் ப்ரொடக்ஷன்ஸ் ரூட்டிங்க்கு ஏற்ற மாதிரி, ப்ரொடக்ஷன் ரூட்டிங்க்கு ஏற்ற மாதிரி மிஷின்ஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுனால கன்வேயர் சிஸ்டம் மூலிமா கூட நம்மளால் அதாவது ஒரு ஆப்ரேஷன் அடுத்தபடி அந்த கன்வேயர் வச்சும் அடுத்த மிஷின் போகுது இது மாதிரி பண்ண முடியும். மாடர்ன் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். கன்வேயர் சிஸ்டத்தை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரொபாட்டிக் சிஸ்டத்தை மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு யூஸ் பண்ண முடியும். இதில் மாடர்ன் மெத்தட்ஸில் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் மிஷின்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேத்துலேருந்து அதர் லேத்துக்கும், அதுக்கு மில்லிங், அதுக்கு அடுத்து ட்ரில்லிங், அப்புறம் வந்து கிரைண்டிங்கு, அசம்பிளி. ஸோ அது மாதிரி ஒன்றும் ஒரே சிங்கிள் சிஸ்டத்தில் ரூட்டிங்கில் போயிட்டே இருக்கு. இந்த ரூட்டிங் ஆப்ரேஷன்ஸ் கேன் பி டன் வித் தி ஹெல்ப் ஆஃப் சிஏபின்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங். இதுவும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான். இது ரூட் பிளானிங்கை அது வந்து கம்ப்யூட்டரே வந்து ட்ரா பண்ணி தரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷினையும் செட் பண்ணிடலாம், இந்த ஆப்ரேஷனையும் செட் பண்ண முடியும். இப்போ இதனால் வந்து மெஷின்ஸ் ஆர் அரேஞ்ச் இன்டு செல், ஒரு தகுந்த மாதிரி ஒரு செல்லிங் குரூப்பிங், ஒரு ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு காம்பனண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணோம். இது ஒரு செல்லுன்னு சொல்கிறோம், இது ஒரு செல், இது ஒரு செல். அப்போ இங்கே வந்து 3 டைப் ஆஃப் செல் இருக்குது, 1, 2, 3. இப்போ இதுக்கடுத்து இதுக்கடுத்து இப்போ முடிஞ்சிச்சு அசம்பிளிங்க்கு வந்து. இப்போ ரிசீவிங் எண்ட்லேருந்து இந்த ஒரு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மில்லிங் போகுது, கிரைண்டிங் போயிட்டு அடுத்து அசம்பிளிங் போகுது. இது மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்ன்றது இதில் வந்து செல்லுலர் மேனுஃபேக்சரிங் சொல்கிறோம். So there are 3 methods, 3 general methods available to group the different parts into part families. Visual inspection,
ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனாலிசிஸ், கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிங். விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்றது நம்ம கண்ணில் பார்க்குறது தான். Visual inspection method is the simplest and less expensive method. This method involves the classification of parts into family by looking at either the physical appearance of the part. This method is less accurate to compare with the other methods. இப்போ வந்து ஒரு பார்ட்டை நம்ம கண்ணில் பார்க்கணும். கண்ணில் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இதை எந்த மிஷினில் பண்ணலாம், எப்படி பண்ணலான்றதை பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம குரூப்பிங் பண்ணுறோம். அது விஷுவல். இரண்டு ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனாலிசிஸ் is a technique for identifying the part family and associated grouping of machine tools. இதை பர்டிகுலராக இப்போ ப்ரொடக்ஷன் ஃப்ளோ அனாலிசிஸ் நம்ம சிஏபிபி சாஃப்ட்வேர் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம். அதனால் வந்து ரூட்டிங் ஆஃப் தி வந்து ரூட்டும் நம்மளால் பண்ண முடியும். அதாவது ரூட்டிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃப்ளோவை நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிங் சிஸ்டம். அதாவது குரூப் டெக்னாலஜி, தி பார்ட்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் அண்ட் குரூப்ட் இன்டு ஃபேமிலி பை கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிங் சிஸ்டத்தை நம்மளால் பண்ண முடியுது. The part classification system வந்து according to the category, system based on part design, system based on manufacturing attribute, system based on design and manufacturing. இதை பேஸ் பண்ணி பண்ண முடியும்.